காந்தி விஷயத்தில் ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு கோட்டை விட்டுவிட்டது என சொன்னால் நம்புவது கடினமாக இருக்கும். ஆனால் உண்மைதான். எந்த விஷயத்தில் கோட்டை விட்டார் என இந்த காணொளி பதிவில் பார்ப்போம். பெண் விடுதலை பேசிய ஈவே ராமசாமிக்கும் பெண் விடுதலை பேசாத காந்தியடிகளுக்கும் மிக பெரிய வித்தியாசமில்லை என சொல்லலாம். அந்த வித்தியாசத்தின் காரணமாகவோ என்னவோ காந்தியடிகளை அநேக விஷயங்களில் சாடிய ஈவே ராமசாமி முக்கியமான ஒரு விஷயத்தில், சாட வேண்டிய ஒரு விஷயத்தில் சாடாமலிருந்ததன் மூலம் தான் பெண்ணியம் பேச லாயக்கில்லாத ஆசாமியே என நிரூபித்தார். காந்தியடிகளை எந்த விஷயத்திற்காக ஈவே ராமசாமி முக்கியமாய் விமர்சித்திருக்க வேண்டும் என்கிறோம். காந்தியாரின் பிரம்மச்சரிய சோதனை குறித்தே நாம் ஈவே ராமசாமி பேச தவறினார் என குற்றம் சாட்டுவோம். கன்னிப் பெண்களை பரிசோதனைக் கூடத்தில் விலங்குகளை பயன்படுத்தியது போன்றதில்லையா காந்தியின் செயல்? பெண்ணியம் பேசக்கூடிய நபர் முதல் வேலையாக இந்த ஈனத்தனத்தை கண்டித்திருக்க வேண்டாமா? முதலில் காந்தியின் பிரம்மச்சரிய சோதனை குறித்து தெரிந்து கொள்வோம். தன் பிரம்மச்சரிய வாழ்க்கை, அதன் சோதனை குறித்து காந்தி கூறியது, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் சந்தேகம் கொண்ட ஒருவர் என்னுடைய பிரம்மச்சரிய வாழ்க்கையில் அவநம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். நான் எப்போதும் ஸ்திரீகளுடன் நெருங்கிப் பழகுகிறேன் என்றும் அதனால் அவருக்கு சந்தேகமாயிருக்கிறதென்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இவரைப் போலவே இன்னும் சிலரும் என் மீது சந்தேகம் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்குத் தெரியும். எனக்கு அந்தரங்கம் என்பது எதுவும் கிடையாதாகையால் இந்தச் சந்தேகத்தைப் போக்க வேண்டியது என்னுடைய கடமை. கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வருகிறேன். ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டு வருகிறேன். நாவுக்கு ருசியான பண்டங்களைச் சாப்பிடுவது கிடையாது. உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு ஆகாரம் அவசியமோ அதைவிடக் குறைவாகவே சாப்பிட்டு வருகிறேன். என்னுடன் எந்த நேரமும் பெண்கள் இருந்து வருவது உண்மையே. பெண்களின் அருகிலேயே இருந்தும் பிரம்மச்சரியத்தைக் காப்பதுதான் உண்மை யோகியின் லட்சணம். காட்டிலேயே உள்ள ஒருவன் நான் ஜிலேபியே சாப்பிடுவது கிடையாது என்றால் அதில் ஆச்சரியம் கிடையாது. ஏனெனில் காட்டிலே ஜிலேபி கிடைக்காது. ஆகையால் கிடைக்காத ஒரு பொருளைச் சாப்பிடுவதில்லை என்று சொல்லுவது ஆச்சரியமாகாது. அதைப் போலவே பெண்களின் மத்தியில் இருந்து கொண்டு பிரம்மச்சரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் உண்மையான வெற்றியாகும். இந்த பரீட்சையில் நான் பரிபூரண வெற்றி அடைந்திருக்கிறேன் என்று சத்தியமாகக் கூறுகிறேன் என்கிறார் காந்தி. இவர் பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடிப்பது நாட்டுக்கு ரொம்பவும் முக்கியமான விஷயமா என்ன? அதையும் விரிவாக பேசுகிறார். தனக்கு துணையாக 2 ஆண்மகன்களை வைத்துக் கொள்ள காந்திக்கு ஏன் கசந்துள்ளது? இதே தவறைத்தான் ஈவே ராமசாமியும் செய்தார். கடலூரிலிருந்து வேலை மெனக்கெட்டு தன்னை பார்த்து கொள்ள காந்திமதி என்கிற மணியம்மையை வரவழைத்தவர் ஏன் ஆண்களை வைத்துக் கொள்ளவில்லை? காந்திக்கும் சரி, ஈவராமசாமிக்கும் சரி, ஆம்பளைகளெல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லை போலும். காங்கிரசுக்காக, காந்திக்காக உயிரை கொடுக்கிற தொண்டர்கள் இருந்தார்கள். அதே தரத்தில் இன்னும் சொல்வதானால், இன்னும் தரம் தாழ்ந்த அறிவுடன் ஈவே ராமசாமிக்கு அடிமை விசுவாசிகள் இருந்தார்கள். சொந்த புத்தி வேண்டாம், ஈவே ராமசாமி புத்தி தான் வேண்டும் என கூறுமளவு மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவருக்கு கூடவா ஈவே ராமசாமிக்கு பணிவிடை செய்து கூடவே இருப்போம் என தோன்றவில்லை? அல்லது காந்திக்கும் சரி, ஈவே ராமசாமிக்கும் சரி, தங்களுக்கு பணிவிடை செய்ய பெண்கள்தான் சரியாக வரும் என நினைத்தார்களா? இந்த நினைப்பே ஒருவித ஆணாதிக்க சிந்தனை தானே. பெண்ணியம் பேசாத காந்தி இவ்வாறு இருந்ததில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. ஆனால் பெண்ணியம் பேசிய ஈவராமசாமியும்
அதே அறிவுத்தரத்துடன் இருந்ததுதான் மோசடியான ஆச்சரியம். காந்தியை ஈவராமசாமி அவர் உடை உடுத்தும் யோக்கியதைக்கு கூட கண்டித்துள்ளார். காந்தியார் மேனாட்டில் முழங்கால் துண்டோடு போதிய ஆடையின்றி போன பெருமையைப் பற்றி ஒரு நண்பர் குறிப்பிட்டார். இது எவ்வளவு தூரம் புத்திசாலித்தனமானதாகும்! சௌகரியத்திற்காகவும் நன்மைக்காகவும் அங்கு அதிக ஆடைகளை பந்தோபஸ்துக்காக அணிந்து கொள்ளாமல் பிடிவாதத்தோடு கேவலம் இந்திய தர்மம் என்ற வெறும் எண்ணத்திற்காக குளிரில் வெறித்துப் போக இங்கிலாந்து வாசம் செய்தது எவ்வளவு தூரம் நியாயமான செய்தியாகும் என சாடினார். புரட்சி டிசம்பர் 31, 1933. ஆடை விஷயத்திலேயே இவ்வளவு கடுமையாக சாடிய இவே ராமசாமியின் பகுத்தறிவு, 2 பெண்களை வைத்து பிரம்மச்சரிய சோதனை செய்த விஷயத்தைக் கண்டும் காணாமல் போனது. மேலும் காந்தி பயணம் சுற்றும் பாங்கும் கூட ஈவே ராமசாமியால் விமர்சிக்கப்பட்டது. மகாத்மா எளிய வாழ்வென்று சொல்லிக் கொண்டு மன்னரும் மகிழக்கூடிய சுகவாழ்வு வாழ்ந்தார். குறிப்பிட்ட நேரத்தில் நிமிஷம் தவறாமல் சானம், உணவு, பானம், படை, வேலை, உறக்கம் முதலியன. ஆட்டுப்பால் என்றால் ஆடை உடன் பிரயாணம் செய்ய வேண்டும். பழங்கள், பருப்புகள் முறைப்படி தவறாமல் எக்காலத்திலும் உண்டு என்றார். ஆனால் இத்தகைய விமர்சனங்களை விட முக்கியம் இல்லையா? கன்னிப் பெண்களை 2 பக்கமும் துணைக்கு வைத்துக் கொண்டு பிரம்மச்சரிய சோதனை செய்தது ஈவே ராமசாமி. எதற்கோ காந்தி சிலையை உடைக்க வேண்டும், காந்தி படத்தை எரிக்க வேண்டும் என்றார். ஆனால் கண்டிக்க வேண்டிய பிரம்மச்சரிய சோதனையை மட்டும் கண்டிக்கவில்லை. அதனால் காந்தியின் செயலை சரியென எடுத்துக்கொண்டார் என சொல்லலாமா? அவ்வாறாக நினைத்திருந்தால் அது அவரறிவில் ஏற்பட்ட பழுது எனத்தான் சொல்வோம். ஒரு மனிதன் ஒரு பெண்ணைப் பார்த்து ஆசைப்படுவது, ஒரு பதவியைப் பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒரு வஸ்துவைப் பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒப்பான காரியந்தானே தவிர மற்றபடி அது ஒரு தனிப்பட்ட குற்றமோ அல்லது மேற்கண்ட மற்றவைகளுக்கு மேற்பட்ட குற்றமோ ஆகிவிடாது. சிந்தனை திரட்டு என்கிற தலைப்பில் அக்டோபர் 12, 2019 நாள் விடுதலையில் வந்தது. இந்த பொன்மொழியை வாசித்ததன் மூலம் ஏன் ஈவே ராமசாமி காந்தியடிகளின் பிரம்மச்சரிய சோதனைக்காக அவரை விமர்சிக்கவில்லை என்கிற கேள்விக்கு ஓரளவிற்கு பதில் கிடைத்துள்ளது என சொல்லலாம். காந்தி விஷயத்தில் பெண்ணியம் பேச தவறிவிட்டார் ஈவே ராமசாமி என்பதுதானே உண்மை.